ஏன்னா ஜோதிடம் என்பது உங்களை பிறக்கிறதுக்கான விஷயம் மட்டும்தான். இன்னொன்னு, இறந்து போனவங்களுக்கு நேரம் பார்க்கணுமா? இறந்துதான் போயிட்டாங்களேங்க, இதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அவங்க தான் இறந்து போயிட்டாங்கல்ல. இப்ப என்ன 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 இறந்து போனவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? காது குத்து நடத்த போறீங்களா? என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க? இறந்து போனவங்களுக்கு போய் நேரம் பார்க்குறீங்க. ஒருத்தர் இறந்துட்டாருங்க. அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டு, அவருக்கு செய்ய வேண்டிய அமைப்புகள செய்து முடிச்சு, மரியாதை செலுத்திட்டு, அவங்க வேலைய பாருங்க. அவரு அடுத்த வேலைக்கு, அடுத்த டிராவலுக்கு அந்த ஆத்மா போயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி சிறுபிள்ளைத்தனமா ஒரு கேலி கூத்து மாரி கொண்டு வந்து வச்சுட்டானுங்கங்க அங்க இருக்கிற ஜோசியனுங்க. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு விடிவிருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சமீபத்துல இந்த லக்ன குழப்பங்கள் அப்படின்ற விஷயம், லக்னத்தோட குணங்கள்ல மாறுபடுதே அப்படின்ற மாதிரி விஷயம், நான் கும்ப லக்னம், ஆனா எனக்கு அந்த குணங்கள் இல்லையே அப்படின்ற சில தன்மைகள் வந்து நானே பாக்குற கொமெண்ட்ல வருது. ஓகே, ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, இயல்பாகுங்க மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் இருக்கக்கூடிய தன்மை கோபம், தைரியம், ஓகேங்களா, அவசர குடுக்கைத்தனம். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அழகு, லனிலம், பெண்கள், டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியான அழகு, காதல், காமம், வெக்கேஷன், ஜாலி. ஓகேங்களா. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் இருக்கிறது புத்திசாலித்தனம், கணிக்கக்கூடிய திறன், ஐடி கிட்டின்றத அறிவு சார்ந்த அமைப்புகள், புத்திசாலி. ஓகேங்களா. கடகம் தாய் அமைப்பு, எண்ணங்கள் ஓட்டம், மன ஓட்டங்கள்னு வச்சுங்க. எண்ண ஓட்டங்கள், மன ஓட்டங்கள், கடல் சார்ந்தது, தண்ணீர் சம்பந்தப்படுறது அப்படின்னு வந்துடும். சூரியன் அதிகாரம். அப்பா அதிகாரம் கொடுக்கிறவர், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுப்பாரு. இந்த தன்மையில வந்துடும். தனுசும் மீனமும் ஆன்மீகம், குருமார்கள், ஒரு நல்ல ஒரு டீச்சர் எப்படி இருப்பாரு, அந்த டீச்சர் தான் அவரு. அவரே டீச்சரா வந்துருவாரு, ஆலய குருக்களா வந்துருவாரு, நேர்மையான ஒருத்தரா வருவாரு. பேங்கிங், கணக்கு, கணிதம், பேங்கிங், கணக்கு, இதுல புத்திசாலித்தனத்தை விக்கிறவர்னு வரும். கணக்குன்னு கூட வராது, கணக்கு புதன் வந்துடும். புத்திசாலித்தனத்தை விக்கிறது, நிதி நீதி சம்பந்தப்படுறவர் அப்படின்னு வந்துருவாரு. குரு போதிக்கிறவர், கோச்சிங் கீச்சிங் எல்லாம் அதுல வந்துடும். அதற்கு அடுத்த நிலையாக சனி உழைப்பாளிங்க. நிதானமா, பொறுமையா, மந்தமா, உயரம் சற்று குறைந்தவரா இருக்கிறது, வயதுக்கு மீறிய வயதான தோற்றத்தை கொடுக்கறது, இது மகர கும்பத்தின் இயல்புங்க, உழைப்புங்க. ஓகேங்களா. அதிகம் கும்பம் அதிகம் பேச மாட்டாங்க, மகரம் அதிகமா பேசுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் லக்னத்தினுடைய இயல்பு. இப்போ என்ன சொன்னோம், மேஷ லக்னத்துக்கு மேஷ லக்னம் வந்து தைரிய வீரிய அமைப்புகள்ல உள்ள ஒரு லக்னம்னு சொல்றோமா, அப்படி எடுத்தோடனே முதல்ல செயல்படுறவர் அப்படின்னு சொன்னோமா. ஆனா லக்னத்துல போய் ஒரு செவரு உட்காந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சனி அமர்ந்துடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு சனியின் தாழ்வு மனப்பான்மை வந்துடும்ல. அதே மாதிரி ரிஷபத்திலையும் துலாத்திலையும் இருக்கு. ரிஷப துலாம அழகு மட்டுமே, அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, தன்னோட அப்பீரியன்ஸ் லுக்குக்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனா இந்த இடத்துல லக்னத்துல குரு போய் உட்காந்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பாத்தீங்கன்னா குரு வந்து கோயில் பூசாரிங்க, சுக்கிரன் வந்து கிளப்பிங் ஓனருங்கன்னு சொல்லுவேன். எந்த லெவல்லையாவது எக்ஸ்ட்ரீம் லெவலாவது போய் ஜாலியா இருக்க நினைக்கிறது சுக்கிரன். குரு அப்படி இல்லை, டிசிப்ளின் ஆனவர், ஒழுக்கானவர், மரியாதையானவர். ஆனா ரிஷப துலாம் லக்னத்துல அமர்ந்த குரு என்ன பண்ணுவாரு, உங்களோட உடல் வெயிட்டை கூட்டுவாரு. ஓகேங்களா. உங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல பெரிய உருவமாக மாத்துவாரு. லக்னத்துல குரு இருந்தா அது ஒரு பிரச்சனை, உங்களை பெரிய உருவமா மாத்துவாரு. குரு கெட்டார்னா கண்டிப்பா, குரு பாபத்துவ அமைப்புகள் இருந்தாருன்னா உங்களுக்கு உடல் பருமன் மாதிரியான விஷயங்கள் வந்துடும். இந்த தன்மையில சுக்கிரனின் அந்த இயல்பை மாற்றி ஆன்மீகத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருப்பாரு. ரிஷப துலாம் லக்னத்துக்கு குரு தசை நடந்தா வாழ்க்கையை அந்த 16 வருஷம் அவங்க வாழவே முடியாதுங்க. வேற டைவர்ட் பண்ணிட்டு ஆன்மீகம் அப்படி இப்படின்னு குரு கொண்டு போயிட்டு இருப்பாரு. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் இருக்கக்கூடிய புதனோட அமைப்புகள்ல புத்திசாலித்தனம் தாங்க அவரு. ஆனா செவ்வாய் போய் லக்னத்துல உட்காந்தா தானே ஒரு மாதிரியானவரா இருப்பாரு. 6, 8ஆம் அதிபதி லக்னத்துல உட்கார்றாரு வச்சுக்கோங்களேன், முன்கோபியா இருப்பாரு, உடனே சண்டை போடுறவரா இருக்காரு, நோய்பட்டவரா இருப்பாரு, இந்த மாதிரி இருப்பாரு. சூரியன் அதிகாரம் சொல்லிட்டோம், அதிகாரம் மிக்கவர். அந்த இடத்துல போய் ஒரு சனி அமர்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, அதிகாரம் இல்லாம போயிருமே. எப்படி? லக்னத்தின் இயல்பு, சூரியனின் தன்மை அதிகாரம்ங்க. ஆனா லக்னத்துல சனி வந்து உட்காந்துடுறாரு. வீடு கொடுத்த இவரு சூரியன் வந்து நீச்சமா இருந்த ஒரு பலன், உச்சமா இருந்த ஒரு பலனுங்க. நீச்சமா இருக்கிறாரு, அவர் எதுக்குமே யூஸ் இல்லாதவரு. லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி 3ஆம் பார்வையாக பார்த்து சனி பார்த்து கெட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல அவரு குணம் கெட்டவர், தாழ்வு மனப்பான்மையானவர், கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் உடையவர். இதே சூரியன் உச்சமாயிடுறாரு, இவரு பிடிவாதக்காரர், நேர்மையான பிடிவாதம் இருக்கும், லஞ்சம் வாங்க மாட்டாரு, பக்கத்துல இருக்கணும் வாங்க விட மாட்டாரு. இந்த மாதிரி தன்மையில ஒரு லக்னம்ங்க கிரகத்தின் அமைப்புகள்ல மாறும். அதனால இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு நட்சத்திரத்துல வச்சுட்டு அப்படி பலன் சொல்றாங்கன்னு போய் 1000 கணக்கான பேர் பார்ப்பீங்க, அது எதுவுமே யூஸா இருக்காது. அந்த தன்மையில வந்துடும். இதே தன்மையில தான் மகர கும்ப லக்னத்துல சனி வந்து நிதானமானவர், ஸ்லோவானவர் அப்படின்னு சொல்லிடுறோமா. மகர கும்ப லக்னங்களை குறிப்பா கும்பம் தான் ஸ்லோ, நிதானம், அந்த உயரம் குறைந்தவர்கள் அப்படின்னு வரும். இந்த இடத்துல லக்னத்துல ஒரு செவ்வாய் இருந்து குரு பாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கான நபரா, ஃபாஸ்டான நபரா வந்துருவீங்களே. ஏன்னா செவ்வாய் வேகம். வேகத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய். நிதானமா இருந்தா லக்னத்துல இருந்து உங்களோட வேகத்தை, உங்களோட லக்ன இயல்பே அந்த கிரகம் மாத்துது அப்படின்னு வந்துரும்ல. இந்த தன்மையில சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருங்க. வெறும் கும்ப லக்னம் இப்படி இருப்பாங்க. இயல்பான கும்பம் ஒரு அமைப்புகள்ல இருப்பாங்க. இயல்பான சூரியன் ஒரு இயல்பான சிம்மம் ஒரு மாதிரி இருப்பாங்க. இயல்பான மகரம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதற்கப்புறம் எந்த கிரகம் அந்த பாவகத்தை உங்களுடைய லக்ன ஆதிபத்தியத்தை, லக்னாதிபதி என்றல்ல, அந்த லக்ன ஆதிபத்தியத்தை எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த கிரகத்தின் குணங்கள், தன்மைகள் அவருக்கு 200% இருக்குங்க. நீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. நேத்து கூட ஒரு லாயரோட ஜாதகத்தை நான் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணேன். அவங்க கொடுத்தது தனுசு லக்னம். டீச்சிங்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லங்க நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறேன். லக்னத்துல சனி, 10ஆம் இடத்தோட சனி. அப்ப லக்னத்துக்கும் 2 10ஆம் அமைப்போட சனி தொடர்புல இருந்தா நீங்க சனி துறையில இருக்கணும். முத குழந்தை பெண் குழந்தையான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. லக்னத்தை மாட்டி போட்டு இப்ப முத குழந்தை ஆண் குழந்தை, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் இது நடந்ததா, இந்த டைம்ல இருந்து இது நடந்ததா, உங்களுக்கே இன்னொருத்தர் அடிக்கக்கூடிய குணம் இருக்கும், உங்க மனுக்கு ஒருத்தர் நின்று பேச பயப்படுவார், ரைட்டா அப்படின்னு. டைம் மாத்துறீங்க, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் தனுசு லக்னம் தனுசு லக்னம் தனுசு லக்னம்னா குரல் உயர்த்தி பேச மாட்டீங்க சிஸ்டர் அப்படின்னு சிரிச்சாங்க. இப்படிதான் நீங்க பலனை பார்க்கணும். இதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல போய் பாக்குறது தோஷம் வருது. அதுவும் நேத்து ஒரு அம்மா ரொம்ப மனசு சங்கடப்பட்டு, வயசான அப்பா இறந்துட்டாரு, அப்பாவுக்கு தோஷம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. முட்டாள்கள் அவங்கலாம் அப்படின்னு சொன்னேன். தோஷத்தை பிறந்தவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப இறந்தவங்களுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்கலாம் தெய்வீக ஞானிகளா? நம்ம அந்த கத்துக்கிறதுக்குள்ள போக வேணாம். ஏன்னா ஜோதிடம் என்பது உங்களை பிறக்கிறதுக்கான விஷயம் மட்டும்தான். இன்னொன்னு, இறந்து போனவங்களுக்கு நேரம் பார்க்கணுமா? இறந்துதான் போயிட்டாங்களேங்க, இதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அவங்க தான் இறந்து போயிட்டாங்கல்ல. இப்ப என்ன இறந்து போனவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? காது குத்து நடத்த போறீங்களா? என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க? இறந்து போனவங்களுக்கு போய் நேரம் பார்க்குறீங்க. ஒருத்தர் இறந்துட்டாருங்க. அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டு, அவருக்கு செய்ய வேண்டிய அமைப்புகளை செய்து முடிச்சு, மரியாதை செலுத்திட்டு, அவங்க வேலையை பாருங்க. அவரு அடுத்த வேலைக்கு, அடுத்த டிராவலுக்கு அந்த ஆத்மா போயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சிறு பிள்ளைத்தனமா ஒரு கேலி கூத்து மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டானுங்க அங்க இருக்கிற ஜோசியனுங்க. சரிங்களா? வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.